வணக்கம். நியூடெக் கோட் ஃபார்ம் திண்டிவனம். நம்ம இந்த கோடை காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி நாங்கள் வந்து ஒரு 2-3 வாரமாக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி தான் வந்துட்டு வாஷ் பண்ணுற வீடியோ போடுறேன். ஒன்றும் இல்லை, அது கொஞ்சம் வெயிலில் ரொம்ப அதிகமாக இருக்க, ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி எங்கள் சைடில் ரொம்ப எஸ்பெஷலி அதிகமாக இருக்குது ஹீட்டு. இங்கே ஷீட்டுக்கும் வந்து ரொம்ப அனல் அதிகமாக இருக்கிறதுனால இது வாரத்துக்கு ஒரு 2 வேளை வந்து குளிப்பாட்டி விட்டால் ரொம்பவும் நல்லாயிருக்கும். மீன்வைல் அதுக்கு கொஞ்சம் இன்டேக்கும் அதிகமாக இருக்குது. அதை பண்ணும்போது நாங்கள் நல்லாவே அந்த டிஃப்ரெண்ட்டை பார்க்குறேன். இது இல்லாமல் இன்னொரு திரும்ப ஒரு புது வரவு நம்ம பண்ணைக்கு வந்து தலைச்சேரி கொண்டு வந்திருக்கோம். அதை பற்றி உங்களுக்கு இப்போ உள்ள வீடியோ போய் பார்க்கலாம். உங்ககிட்ட தலைச்சேரி பற்றி இப்போ சொன்னேன் இல்லையா, தலைச்சேரியோட இங்கே ஃபஸ்ட்டு ரூம் அவங்களுக்கு தான். இப்போ வாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பெண்குட்டியும் ஒரு 2 கெடாவும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட வந்து நான் ஆல்மோஸ்ட் 2.5-3 வீக்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் கொண்டு வந்தது. நல்லாவே வெயிட் கெயின் நல்லாவே இருக்கு. கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு வந்து கொடியாடை கம்பேர் பண்ணும்போது வெயிட் கெயின் அதிகமாகவே இருக்கு. ஸோ இதில் ஒரு 10 வந்து இந்த பக்கம் விட்டுருக்கேன். 2 கெடா குட்டி வந்து அதுக்கு அடுத்து பக்கத்து ஷெட்ல விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்து இன்னொன்று வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கு பாருங்க, அது சென்னையில இருக்கு. அந்த சென்னையை வந்து தனியாக 3ஆவது ஷெட்ல தனியாக விட்டுருங்க. அது ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் கிட்ட சென்னை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் இங்கே வந்து ஒரு 3 வீக்ஸ் கொண்டு வந்தோம். இதை கம்பேர் பண்ணும்போது நம்ம அதாவது கொடியாடை கம்பேர் பண்ணும்போது இதோட வெயிட் கெய்னிங் அதிகமாக தான் இருக்கு. நாங்கள் வந்து பார்த்ததில்ல, டெஸ்ட் பண்ணதில்ல. இது இல்லாமல் நம்ம ஒரே ப்ரீட்ல போகிறது இல்லை, எல்லா ப்ரீடுமே வச்சு பார்க்கலான்னு இருக்கோம். அதனால தான் இப்போ செகண்டாக இந்த ப்ரீடு இறக்கியிருக்கோம். இது இல்லாமல் இன்னும் அடுத்த காலகட்டத்தில் இன்னும் 2-3 ப்ரீட்ஸையும் இறக்கலான் இருக்கோம். ஏன்னா அப்போதான் ஏன்னா இப்போ அதில் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்து வந்து இதில் இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் ஆயிருக்கும். அடுத்ததுல வந்து ப்ரீடை இறக்கலான் இருக்கும். ஸோ அப்போதான் உங்களுக்கு வந்து நமக்கு வந்து கம்பேரிட்டிவ்லி வந்து கம்பேர் பண்ணும்போது எது வந்து நமக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கு அப்படின்றத சூஸ் பண்ணிட்டு அதில் நம்ம மூவ் பண்ணலான்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல இருக்கும். சரிங்களா? அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்றதை நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.